எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது சுவையான ஒரு இரவு சாப்பாடு தான். பகல் சமைச்ச சோறு கொஞ்சம் மிகுதி ஆகிடுச்சு. அதை வச்சு தான் இந்த புட்டு செஞ்சுருக்கேன். வீட்லேயும் அரிசி மாவு இருக்கலை, ஆனால் சிகப்பு பச்சரிசி இருந்துச்சு. உடனே நான் 2 முறை நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஹாட் பாக்ஸில் ஊற்றி அரிசியை ஊற வச்சேன். ஒரு 30 நிமிடம் தான் ஊற வச்சேன். அரிசியை நல்லா ஊறிடுச்சு. அதன் பிறகு இதை வடித்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். பிறகு ஒரு 10 நிமிஷம் அந்த அப்படியே காய விட்டேன். அரிசி நல்லா காஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து தான் இந்த புட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உடனே அரிசி மாவை கழுவி இந்த மாதிரி அரிசி புட்டு செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்தவித பிழையும் இல்லாமல் சூப்பராக புட்டு செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ அரிசியை நல்லா வடித்த பிறகு நான் 1.5 கப் அரிசி போட்டு மிக்ஸியில் அரைக்க போகிறேன். தண்ணி இங்கே நல்லா வடிச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். இப்போ நல்ல மாவாக அரைச்சிக்கிறணும். இப்போ அரிசியை நல்லா ஒரு 3 முறை அரைச்சி எடுத்திருக்கேன். அரிசி கொஞ்சம் கட்டி போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் திரும்ப கிண்டி விட்டு திரும்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. தேவைப்பட்டால் சலிச்சிக்கிறலாம். நான் சலிச்சு கொள்ளலை. இப்போ இதை எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி புட்டுக்கு பிசைய போகிறேன். நம்மளோட அம்மாமாருங்கெல்லாம் இந்த மாதிரி தான் புட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க. அரைச்சி தான் உடனே செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு புட்டு அவிக்கிறதுக்கு மாவு இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறலாம். கடையில் பேக்கெட் வாங்குறத விட இது ரொம்பவே உடம்புக்கு நல்லா. அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா மாவு கெடாமல் இருக்க ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்துருப்பாங்க. இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்றதுனால இயற்கையான முறையில் சாப்பிட்ற நேரம் உடம்புக்கு ரொம்பவே நல்லா. இங்கே சமைச்ச சோறு நான் 5 கரண்டி எடுத்துருக்குறேன். இப்போ தேங்காய் பூ, திருவின தேங்காய் பூ, அது ஒரு 4 கரண்டி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா திருவின தேங்காய் பூவையும் சோறையும் போட்டு பல்ஸில் ஒரு 2 முறை ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதிகமாக அரைக்கக்கூடாது, பல்ஸில் தான் பிடிக்கணும். உங்களுக்கு பல்ஸ் மூடு இல்லாட்டி நீங்கள் நார்மலாக 2 சுற்றிட்டிங்கன்னா போதும். மிச்சம் சுற்றுனா அப்படியே உருண்டை மாதிரி ஆகிரும். 1 இல்லாட்டி 2 பல்ஸில் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி பொல பொலன்னு வந்திருக்குது. கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறணும். இப்போ நான் அரிசி மாவோடு இது 2யும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது. இதுக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் தேங்காயில் சோறில் அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் இருக்கிறனால நல்லா புட்டு பதத்துக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி மேலே மேலே தூக்கி செய்யும் பொழுது கட்டி இல்லாமல் நல்லா புட்டு மிக்ஸ் ஆகிரும்.
இப்போ இந்த புட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணதை அப்படியே கொஞ்சம் வைப்போம். நான் வந்து இதுக்கு தேவையான கறி செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு மாவு பதம் வந்து நல்லா அமைஞ்சிருக்குது. கையில் பிடிக்கிற நேரம் அந்த மாதிரி உருண்டையாக வரும். கொழம்புல வந்து இந்த புட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. சில ரெஸ்டாரண்ட்டுங்களும் அந்த புட்டு விற்கிறாங்க. ஒரு மீன் துண்டோட மீன் சொதியும் தேங்காய் சம்பலும் புட்டும், அதாவது 1500 மேலே இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கூட இந்த மாதிரி செஞ்சு பிஸ்னஸ் பண்ணலாம். அவ்வளோ சக்ஸஸாக போகும் புட்டு. புட்டோடு சாப்பிட்றதுக்கு இறைச்சி முள் போட்ட ஒரு தக்காளி சொதி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து புட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். மாவு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டேன், சாதாரண தண்ணி. இப்போ புட்டுக்கு வந்து தண்ணி கொதிக்குது. நான் புட்டை வந்து புட்டு குழலில் போட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். தண்ணி கொதித்து ஆவியும் வருது. இப்போ குழலை வச்சு நாங்கள் புட்டை வேக வச்சுக்கொள்வோம். வெந்த பிறகு குழல்லேருந்து ஆவி வரும். கொஞ்சத்தில் உடனே ஆவி வந்துட்டு புட்டு வெந்துருச்சு. இப்போ நாங்கள் புட்டை கீழே இறக்கி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், ஸ்ரீலங்கன் அரிசி புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து சிக்கன் கறியோட இல்லாட்டி மீன் கறியோடையும் இல்லாட்டி தேங்காய் பாலோட கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க சுட சுட டேஸ்டியான புட்டு சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் புட்டு விருப்பம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.